வேந்தர் ரிவ்யூ. இந்த வாரம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் டிராமா படமா ரிலீஸ் ஆயிருக்கிற கோ2 படத்தோட ரிவ்யூ தான் வேந்தர் ரிவ்யூல பார்க்க போறோம். சோ கோ2 படம் எப்படி இருக்கு? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் இன் வேந்தர் ரிவ்யூ. இப்போ நம்ம கோ2 படத்தோட கதையை பார்க்கலாம். முதலமைச்சரா இருக்கிற பிரகாஷ் ராஜை பாபி சிம்மா கடத்திடுறாரு. அண்ட் அவரை ரிலீஸ் பண்றதுக்காக பாபி சிம்மா நிறைய விதமான டிமாண்ட்ஸை போலீஸ் கிட்ட வைக்கிறாரு. இதுக்கிடையில ரிப்போர்ட்டரா இருக்கிற நிக்கி கல்ராணி இந்த பிரச்சனை நிறைய விதமான உதவிகள் செய்யறாங்க. சோ பாபி சிம்மா யாரு, எதுக்காக பிரகாஷ் ராஜை கடத்திருக்காரு, நிக்கி கல்ராணி எதுக்கு இந்த பிரச்சனை நடுவுல வராங்க, சோ இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி 3 பேரும் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறாங்களா அப்படின்றத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லியிருக்கிற படம் தான் கோ2. எப்பவுமே நிரந்தர முதல்வர் இவர்தான். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. What is sensational news again? சிஎம்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த சிஎம் நானா? இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாபி சிம்மா இந்த படம் மூலமா செகண்ட் டைமா ஹீரோ ஆகுறாரு. ஸோ அவர் தொடாத ஒரு ஜானர் இது. கண்டிப்பா அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. அண்ட் நிக்கி கல்ராணி ரொம்ப கியூட்டான, பப்ளியான, லைவ்லியான ஒரு ரிப்போர்ட்டரா இந்த படத்துல வந்து போறாங்க. அண்ட் பிரகாஷ் ராஜ் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த படத்துல ரொம்ப கிளீன் ஸ்லேட்டா, அவுட்ஸ்டாண்டிங்கா, அவரோட பாணியில ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா நடிச்சு கொடுத்திருக்காரு. அண்ட் இளவரசி இந்த படத்துல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வில்லனஸ் ரோல் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாலசரவணன் இந்த படத்துல காமெடி ட்ராக், அவரோட காமெடி பஞ்ச் எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் பயங்கரமா தியேட்டர்ல கை தட்டி ரசிக்கிறாங்க. அண்ட் ஜான் விஜய் இந்த படத்துல ஒரு ஸ்ட்ரிக்ட்டான போலீஸ் ஆபீசரா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா வந்து போறாரு. எதிர்க்கட்சியில எவ்வளவு கொடுத்தாங்க? குவார்ட்டருக்கு 5 ரூபாய் எடுக்கிறான், ஆஃப்க்கு 10 ரூபாய் எடுக்கிறான், ஃபுல்லுக்கு 20 ரூபாய் எடுத்துக்கிறான். அதிகமா வருமானம் வர்றது அரசாங்கம் நடத்துறதுல என்ன தப்பு இருக்கு? மலங்கிற ஒரு வார்த்தை நீங்க சாபமா மாட்டீங்க. இப்போ நம்ம கோ2 படத்தோட டெக்னிக்கல் க்ரூ பத்தி பார்க்கலாம். டைரக்டர் ஷரத் இந்த படம் மூலமா டெபியூ டைரக்டர் அறிமுகமாறாரு. கண்டிப்பா ரொம்ப ப்ரொஃபஷனலா இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு சீன்ல கூட தெரியல. அண்ட் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா பிலிப் ஆர் சுந்தர் அண்ட் வெங்கட் இவங்க 2 பேரும் சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட பெஸ்ட் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா லியோன் ஜேம்ஸ் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. நிறைய பாடல்கள் கேட்கும்படியா இருக்கு. அண்ட் பிஜிஎம் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. என்ன விண்ணப்பம்? உங்க டிமாண்ட் என்ன? சிஎம்ஐ கடத்தி வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம கோ2 படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். படத்தோட முக்கியமான பிளஸ் படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நிறைய பிக்கர் ஸ்டார் காஸ்ட் இருக்கிறதுனால யாரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறது, யாரோட பெர்ஃபார்மன்ஸை விடுறதுனே தெரியல. அண்ட் படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸோ திரைக்கதை அண்ட் ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. ஒரு கிளாஸ் தண்ணிக்காக நான் ஏன் உங்களை கொலை பண்ணக்கூடாது? பிறந்த நாட்டை குறை சொல்லாம பொழைக்கிற வழிய பாருங்க. நாட்டை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். பொலிட்டிக்கல் சட்டையர் படமான கோ2 படத்துக்கு வேந்தர் ரிவ்யூல நாங்க கொடுக்குற மார்க் 43.